Hi, how are you all? It's Luis Das from English CC Luis channel once again. Wishing you well and wherever you are, whatever you do, may the blessings of God be with you always. So I am here today to help you to understand, as I had already informed you in one of my shorts, dealing with spotting the errors. I'm sure, 100% sure, especially the students from 11th and 12th standard must be very, very attentive and observing or trying to find out the helps from various sources, especially in grammar these days. And I thought this is the appropriate time to help you to understand one of the questions, spotting the errors. Because spotting the errors is one of the most crucial exercises, but the easiest one in which you can score 5 out of 5, because usually the questions in spotting the errors are 5. It's only a tiny little mistakes that you would find in sentences, and if you are able to identify that and correct them, 5 marks are in your hands. So here I am today going to deal with you in a detailed manner, trying to help you to understand how to spot the errors in sentences and how to score full marks in this question. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காலங்களிலே முக்கியமாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகவும் தீவிரமாக உங்களுடைய ஆண்டு தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் முதலாவதோ அல்லது இரண்டாவதோ ரிவிஷன் டெஸ்ட் திருப்புதல் தேர்வு முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு முக்கியமாக அந்த கிராமர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். கொஸ்டின் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 27 to 30th, 27, 28, 29, 30 அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண காத்திருக்கேன் அப்படின்னா, முக்கியமாக நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய தவறு எதில் வரும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டிங் த எரர்ஸ். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கொஸ்டின் ஃப்ரம் 41 to 47 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் தட் இஸ் கிவன் ஹியர் இஸ் ஸ்பாட்டிங் த எரர்ஸ். ஸோ இதுக்கு 5 மார்க், 5 மதிப்பெண்கள். ஸோ இந்த 5 மதிப்பெண்களும் நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் எல்லா திறமைகளையும், அதாவது ஆங்கில இலக்கணத்துக்குரிய எல்லா திறமைகளையும் உள்ளடக்கியவர்களாக இருக்க வேண்டும். ஸோ யூ மஸ்ட் பி thoroughly prepared to understand or to answer all the questions in grammar. So what do you need now? அதுக்கு என்ன தேவை? ஏன்னா you are in the last stage. You are in the last stage of your school life. So you must be thorough with all the rules and regulations of various grammar items in English. And this is the time for you to exhibit, to show your talent, how capable, how intelligent you are. நீங்கள் எவ்வளோ திறமைசாலிகள், எவ்வளோ அறிவுள்ளவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான தருணம் இது. Ultimately, the marks that you score is going to tell you who you are in various subjects. ஸோ அதனால் உங்கள் மார்க்கை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்ட மாணவர்களாக இருக்கிறீங்க, மாணவிகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அளவுகோல் அது, அவ்வளோதான். But you should not worry these days. You should not tense yourself. You should not suppress yourself with so many
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அட்வைசஸ் given by so many people. நிறைய பேர் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சிங்க, அதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு, ஸோ எது நமக்கு தேவை? இப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் தான் தேவை. அந்த முழுமையான கான்சன்ட்ரேஷனோட நம்ம படித்து தேர்வுக்கு செல்லும் பொழுது 100% உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ the only one thing or advice that I can give you is that don't waste your time. இருந்த காலம் அல்லது இருக்கின்ற காலம் திரும்ப நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோஸ். ஸ்பாட்டிங் த எரர். இந்த ஸ்பாட்டிங் த எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பாட்டிங் த எரர் வந்து உங்களுக்கு எதெல்லாம் இருக்கும்? ஸ்பாட்டிங் த எரர் வந்து பெரும்பாலும் எதில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 12 விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். 12 விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க. டோன்ட் கெட் எக்ஸைட்டட், டோன்ட் பி ஃப்ரைட்டன்ட். இது எல்லாமே நாம் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ்லேயே உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் டு யூ all these grammar items and you are going to exercise your intelligence in spotting the error for 5 marks. இப்போ அதுக்குள்ளே எல்லா கிராமர் ஐட்டம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த 12 ரூல்ஸையும் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஸ்பாட்டிங் த எரர், and they are 12 in number, after which I will give you exercises and how can this be errors and how can you rectify them. ஸோ அந்த மாதிரியே நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், where is my அளவுகோல்? Excuse me. ஓகே, ரைட். பாருங்க, இப்போ it's here. Thank you. Spotting the error, rules number 1. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, read the sentences attentively. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சொல்கிறதானே சார், நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லி அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we take the sentences given in the question paper for granted many times. கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீரியஸாக உட்காந்து ரீட் பண்ணாமல் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனிக்காமலே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கடந்து போயிட்டு அவசரமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாச்சும் தவறாக ஒரு ஆன்சர் எழுதிட்டு போயிடும். அல்டிமேட்லி அது வந்து மிஸ்டேக்காக போயிடும், தவறாக போயிடும். ஸோ ஒய் unnecessarily lose marks even after knowing the answer for the same question. தெரிந்திருக்க கேள்விக்கே வந்து நம்ம ஏன் வந்து அவசரத்தில் எது ஒன்று தவறாக எழுதி மார்க் வந்து வாங்காமல் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 சென்டென்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 5 minutes. ஒரு வார்த்தையாக பார்க்கணும். யூ மஸ்ட் ரீட் எவ்ரி வேர்ட் இன் தட் சென்டென்ஸ். அது சப்ஜெக்டாக இருக்கலாம், வெர்பாக இருக்கலாம், ஆப்ஜெக்டிவாக இருக்கலாம், அட்ஜங்க்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு எழுத்து மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ unless you observe and identify the mistakes by reading it thoroughly, you have the tendency to lose marks. ஸோ அதனால் நல்ல சென்டென்ஸ் வாட்ச் பாருங்கள். தான் நமக்கு வந்து கருத்திருக்கக்கூடிய முதல் ரூல்ஸ். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக் த மிஸ்டேக்ஸ் இன் ஸ்பெல்லிங். அப்போ இது வந்து நமக்கு அடிக்கடி நம்ம செய்யக்கூடிய தவறு. முதல்ல அந்த வார்த்தையில் கொடுத்துருங்களா, அது பிரிண்டிங் மிஸ்டேக்னா அது அவங்க பார்த்துக்குவாங்க. பட் ஸ்பாட்டிங் த எரர்லேயே வந்து சில வார்த்தை வந்து பர்பஸாக மிஸ்பெல்ட் பண்ணியிருப்பாங்க, தவறாக ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், வி ஷுட் நோ லாட்ஸ் ஆஃப் vocabulary. நிறைய நமக்கு வார்த்தைகள், சொற்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1-2 மட்டும் சொல்கிறேன். ஒரு ரூல்ஸாக நான் சொல்கிறப்ப ஐ வில் கிவ் 1 or 2 examples, then we will proceed with the explanation. புரியுதுங்களா? இப்போ ஸ்பெல்லிங் வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அது மைனூட்டாக ஒரு எழுத்து மாறி இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸப்ட்
இதனுடைய வார்த்தை என்ன? எக்ஸெப்ட், EXCEPT, எக்ஸெப்ட். இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில சமயம் இப்படி போட்டுருவாங்க, எக்ஸ்பெக்ட். சரி, நம்ம அர்த்தத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக இதை எழுதிடுவோம். சி, இதுக்கு பதிலாக இது எழுதிடுவோம், அல்லது இதுக்கு பதிலாக இதை எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ மிஸ்ஸ்பெல்ட் வேர்டு. பெரும்பாலும் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். சி, போயம்ல வரும்னு நினைக்கிறேன், உங்கள் போயம்ல வரும் ஜெயண்ட். இதை வந்து என்ன பண்ணுவோம், ஜெயண்ட் அப்படிங்கிறது சொல்றதுக்கு பதிலாக GAIAGIANT அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக GAINT, கெயின்ட் அப்படின்னு சொல்லி போட்டுரும். தவறு. சி, ஒரு ஆல்பபெட் மாறி போறதுனால மீனிங் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். ஸோ அதனால இதில் நிறைய வந்து இப்போ அட்ஜெக்டிவ்ல, அட்வர்பில், நவுனில் நிறைய அந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து மாறி இருக்கும், மிஸ்பெல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு எழுத்தை மாறி போகிறதுனால உங்களுக்கு ஒரு மார்க்கு நிச்சயமாக கிடைக்கும். சி, அப்போ அதுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அதான் வந்து அங்கே நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, பாருங்க அடுத்தது. இப்போ சி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெல்லிங். மூணாவது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க, check the correct usage of auxiliary verbs as per the subject in a sentence. என்னவா அது? How do you understand that statement or rule? Check the correct usage of auxiliary verbs. Auxiliary verbs na enna? Helping verb. How many of them are there? எத்தனை இருக்கு? There are 24 auxiliary verbs. அதில் பிரைமரி ஆக்சிலரேஷன் இருக்கு, மாடல் ஆக்சிலரேஷன் இருக்கு. அந்த மாடலை வந்து ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க, செமி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், புரியுதா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டை பார்க்கும். See, that's what it says. Check the correct usage of auxiliary verbs as per the subject in a sentence. சப்ஜெக்டில் அங்கே ஆக்சிலரி வெர்புக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் எழுதப்பட்டிருக்கா, அல்லது கரெக்டான சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிலரி வெர்பு எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். See, let me give an example. என்ன உதாரணம் சொல்லலாம்? இப்போ she sing melodiously அப்படின்றது. she sing melodiously. என்ன தப்பு இல்லை? You understand what I mean? என்ன தப்பு இல்லை? Have you found out the mistake? Have you spotted the error? பாருங்க, ஷீங்கிறது உங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். வெர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. The verb is in present tense. ஸோ நமக்கு ரூல்ஸ் என்ன? அப்போ what is the rule? When your subject is third person singular and when your tense in a sentence is in simple present tense, verb வந்து present tenseல இருந்துச்சு அப்படின்னா you must add yes to the main verb. அதான் வந்து நமக்கு ரூல்ஸ். இப்போ ஷீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், இங்கே அப்போ என்ன வரணும்? எஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸுக்கு அது மாறும். பாஸ்ட் டென்ஸ்னால் இங்கே வந்து சேங் வந்துடும். ஸோ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஸோ இப்போ இதுதான் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இதுதான் இதனுடைய அர்த்தம். See, check the correct usage of auxiliary verbs as per the subject in a sentence. இப்போ இங்கே வந்து ஆக்சிலரி வெர்பில் இங்கே வந்து மெயின் வெர்பு இருக்கு. நான் மெயின் வெர்பு கொடுத்து இப்போ ஆக்சிலரி வெர்பில் எப்படி பண்ணுவாங்க? சி, பாருங்க. இப்போ she is singing, அதாவது she are singing அப்படின்றதுன்னு வச்சுக்கணும். சரியா? அது ஆக்சிலரி வெர்ப். சி, பேசிக் தான். பட் என்னடா சார் இது கூட நமக்கு தெரியாதான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இன் அ ஹரி யூ மே கிராஸ் ஆர் பாஸ் வித்தவுட் ஐடென்டிஃபைங் த மிஸ்டேக். என்ன வரணுங்க? ஷீ இஸ் வரணும். ஆம் வந்து எதுக்கு வரும்? சப்ஜெக்ட் இஸ் ஐ ஒன்லி இங்கே வரும், ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். அப்போ இங்கே பாருங்க, ஆர் வருமாங்க வராது. அப்போ இது ரெண்டுமே தப்புங்க. இதுவும் கேட்கலாம், இதுவும் கேட்கலாம். ஸோ யுவர் வெர்ப் இஸ். ஸோ கரெக்டான ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சிருக்கணும்.
மெயின் வெர்பாக இருந்தால் அது டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெர்போட எஸ் சேர்க்குற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை நம்ம மைண்ட் நோட் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த செகண்ட் ரூல். ஓகேங்களா? சி, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். தேர்ட் ரூல். வாட் இஸ் த தேர்ட் ரூல் சே? சாரி, 3 பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, ஃபோர்த் ரூல். இப்போ செக் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த மெயின் வேர்ப்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இருக்கு. செக் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் மெயின் வேர்ப்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And this may help you to find out the correct usage in question tag also. Question tag அதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்க, do, does அல்லது did plus verb 1 இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ do, does, did plus verb 1 அப்படின்னா என்ன சார்? What does it mean? இப்போ do, does, did அப்படின்னா see now, he played. He played well அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, he played well அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வாட் இஸ் யுவர் வெர்ப் ஹியர்? இந்த வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஈடியில் முடிஞ்சிருக்கு. ஈடியில் முடிஞ்சிருக்கா இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பார்த்துங்க. இப்போ வெர்ப் 1ங்கிறப்ப இந்த ரூல்ஸ் எப்படி நமக்கு ஃபாலோ ஆகும் பாருங்க. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? இப்போ do plus play, அதான் do plus verb 1. புரியுதா? do plus verb 1. இப்போ இங்க வந்து என்ன வரும்? play தான் வரும். do plus play, play தான் வரும். அதே does வந்துச்சுன்னா எப்படி வரும் பாருங்க. இப்போ does போட்டு பிரிச்சாலும் இப்போ does plus play எப்படி வரும் உங்களுக்கு? plays அப்படின்னு வரும். plays. இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ் played. அப்ப என்ன பண்ணுவோம்? did போட்டு அதையும் play தான் பிரிக்கும். இப்போ did போட்டு play அப்படின்னு சொல்லி எழுதணும்னா, did போட்டு play ன்னு சொல்லி எழுதணும்னா, see for example பாருங்க, இது எப்படி மாறும்? played. பாருங்க, do, does, did plus verb 1. So do plus verb 1, does plus verb 1 and did plus verb 1. ஆனால் டென்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது? அதனுடைய ஃபார்ம் ஆனது இங்கே மாறுது. ஸோ இது வந்து நம்ம மைனூட்டாக நோட் பண்ணணும். ஸோ we need to identify it very very correctly and minutely, attentively. நல்லா ஞாபகம் வச்சு. ஓகே, ஜஸ்ட் கெட் அ கிளான்ஸ். பாருங்க, அதில் பாருங்க அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் சொல்லிட்டு. இதுதான் அந்த ரூல்ஸ் பாருங்க. do, does, did plus verb 1. சரிங்களா? do, does, did plus verb 1. இது எல்லாமே verb 1 தான். ஆனால் இங்கே வந்து இந்த ஆக்சிலரி வெர்ப் மாறும் பொழுது அதனுடைய மெயின் வெர்ப் எப்படி மாறுது? ஃபார்ம் மாறுது பாருங்க. இங்கே எஸ் சேர்த்துருக்கோம், இங்கே வந்து இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் as simple as that, my dears. Don't get confused. Don't be confused or don't ஏதாச்சும் மிஸ்கான்செப்ட் பண்ணால் புரிஞ்சுக்காதீங்க. பாருங்க. ஸோ let me give you another example. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா has, have, had plus verb 3. இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. has, have, had plus verb 3. பாருங்க, let me explain. இப்போ அதே எழுதலாம் நம்ம. he has played well அப்படின்ட்டு இருக்கீங்களா? take for example, he has played well அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. alright, இப்போ இதில் உங்களுக்கு verb எது? has played. இந்த hasங்கிறது என்னது? ஆக்சிலரி வெர்பு. playedங்கிறது என்னது அப்படின்னா it is verb 3. it is verb 3. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் has போட்டாலும் சரி, have போட்டாலும் சரி, had போட்டாலும் சரி, இது மூணுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா you have to write the verb past verb 3, played, past participle form of the verb. அப்போ do, has, have, had plus v3. இப்போ எங்கே இந்த ஸ்பாட்டிங் வேர்டில் எங்கே சார் மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா இங்கே has playing அப்படின்னு வரும், have play அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் how you must identify.
இப்போ இதில் உங்களுக்கு பேசிக் டவுட் இருந்தோன்னு வந்துகிட்டே இருக்கும். பாஸ்ட் டென்ஸுக்கு பிளேடுன்னு சொல்றீங்க சார், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு பிளேடுன்னு சொல்றீங்களே சார், அப்போ எப்போ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும், எப்போ வந்து இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு சின்ன கிளாஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. How would you identify whether the given word is in past tense or is it in past participle? அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்பு 3ல இருக்கா அல்லது வெர்பு 2ல இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? See, remember the rules. How would you identify a verb ending in past tense? அதாவது how would you identify the verb in past tense? முதல் ரூல் வந்து என்ன இருக்கும், ஒரு வெர்பு டியில் முடியும். இப்போ யூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, யூஸ். இப்போ யூஸ் வந்து ப்ரெசன்ட் வெர்பு V1, அதை பாஸ்ட் டென்ஸ் ஆகிறப்ப யூஸ்டு டியில் முடியுதுங்களா? சி எழுதி காமிச்சிடறேன் பாருங்க, பாருப்பேன். சி யூஸ், யூஸ் டியில் முடியும். ஓகே, அப்புறம் இடியில் முடியும். உதாரணம் பாருங்க, வாக் அப்படின்னு ஒரு வேர்பு இருக்கு. வாக் அப்படின்னு இருந்துச்சுன்னா வாக்குடு, இடியில் முடியும், இடியில் முடியாது. இப்போ ஸ்லீப் அப்படின்னு ஒரு வேர்பு இருக்கு, ஸ்லீப், இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். இப்போ இது வந்து கீழே முடியும். சில பேருக்கு வந்து இஎன்ல முடியும். அப்போ இது டியில் முடியுது, இது இடியில் முடியுது. இப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த யூஸ்டும் யூஸ்டும் வாக்குடும் பாஸ்ட் டென்ஸில் இருந்தாலும் கூட இது வந்து எப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா பாருங்க. இப்போ இந்த பிளேங்கிறது என்னது, இந்த வெர்பை எழுதி பார்ப்போமே. இந்த வெர்பு எப்படி வரும் உங்களுக்கு, இப்போ பிளே, பிளேடுன்னு இருக்கு. இந்த பிளேட் அப்படிங்கிற வெர்பு கூட எப்போ வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தலாம், இந்த ஹேஸ் ஹேவ் இல்லாமல் ஹி பிளேட் வெல் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வரப்போ இது பிளேட் பாஸ்ட் டென்ஸாக வந்துடும். இப்போ எப்போ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறுது, வெர்பு 2 வந்து எப்போ வெர்பு 3 மாறுது அப்படின்னா எப்போ மாறுது பார்த்துங்க. வெரி சிம்பிள். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் அப்படின்னு இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறமா எழுதப்படக்கூடிய அனைத்து வெர்புகளும் வினைச்சொற்களும் எதில் இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் எழுதுறது ஞாபகம் வச்சுங்க, பட் பிரிண்டிங்கில் வந்தாலும் கூட அதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வெர்பு வந்து எப்பொழுதுமே V3ல தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங் தேரில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஹேஸ் பிளேயிங் அப்படின்னு போட்டுருவாங்க அல்லது ஹேவ் பிளே அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது you have to identify the correct mistake there. So this is how you should be thorough in understanding the forms. இப்போ has, have, had plus verb 3 இது முடிஞ்சாச்சுங்களா? Let me go into the other one. பாருங்க, இப்போ இதில் எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியது பார்த்தீங்களா? See, grammar, as I told you, they are very simple. They are very simple. Excuse me. பாருங்க, நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. See, அடுத்தது வில், ஷல், வுட், ஷுட் பிளஸ் V1. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. வில், ஷல், வுட், ஷுட் பிளஸ் V1. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் தி வெர்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, வில், வில் அல்லது ஷல், அப்புறம் வுட், ஷுட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இப்ப உங்களுக்கு what do they say, what does the rule say? See, இதெல்லாம் எழுதுறதுக்கு அப்புறம் வெர்ப் ஒன்று தான் எழுதணும். அதே நம்ம பிளே வெர்பே எடுத்துக்கணும். See, will play, shall play, would play, should play தான். இங்க வந்து past tense அல்லது V3 எழுதக்கூடாது. Excuse me. So this you must be very very careful. எப்போ எழுதினாலும் will போட்டாலும் சரி, shall போட்டாலும் சரி, should போட்டாலும் சரி, would போட்டாலும் சரி, you have to use only present form of the main verb. அதான் என்ன சொல்லியிருக்காங்க. See, இப்போ அடுத்தாப்புல பாருங்க, இன்னொரு ரூல்ஸ் பாருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஸோ லெட் மீ கோயிண்ட் அனதர் ஒன். பாருங்க, வில், ஷால், வுட், ஷுட் எல்லாம் போட்டாலும் அதுக்கப்புறம் எழுதக்கூடியது. இது வந்து என்னது,
இது வந்து V1 that you should not forget. V1 அதை மறந்துடக்கூடாது. அப்போ இது மாதிரி ஒரு ரூல்ஸ், இதை வந்து ஒரு ரூல்ஸில் இருக்குது ஸ்பாட்டிங் தி எரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரூல் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். let me show you another. will be, shall be, would be, should be. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து will be இருக்கலாம், அல்லது shall be இருக்கலாம், அல்லது should be இருக்கலாம், அல்லது would be இருக்கலாம். எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது அப்போ இங்கே என்ன வரணும்? verb plus ing. அப்போ என்ன வரும்? playing. இப்போ அது இப்படி தான் இருக்கணும். will be playing, shall be playing, would be playing, should be playing அப்படின்னு தான் இருக்கணும். will be played அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தலாம். அது எப்போ வரும்? சில சமயத்தில் இங்கே வந்து ing ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். will be, shall be, would be, should be, ing ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். it will be played, it should be played அப்படி சொல்லி எழுதுறது தப்பு இல்லை. பட் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸ் you must use the correct form. இப்போ should be played, would be played அப்படின்னா அது வந்து பாசிவ்ல வரும். இப்போ should be playing அப்படின்னா நம்ம டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். the match should be played in 5 minutes time அப்படின்னா நம்ம அதிகாரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே வந்து should be playing அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம they will be playing 5 minutes from now. 5 நிமிஷத்துக்கு இங்கே இப்போ இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. they should be விளையாண்டுருக்கணும். would be playing. அப்போ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஆக்சிலரி வெர்பு இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, ஜஸ்ட் கோ த்ரூ இஸ் ஒன்ஸ் மோர். அப்புறம் அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா த வாய்ஸ். வாய்ஸ் ஸ்பாட்டிங் தி எரர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ஸ்ன்னு சொன்ன உடனே you must remember all the rules and regulations of active voice and passive voice. அங்கே வந்து பை இல்லாமல் இருக்கலாம், பை இருந்திருக்கலாம், பை இல்லாமல் பாசிவ் வாய்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்போ லுக் அட் த வேர்ப், லுக் அட் த ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ப். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் கரெக்டான வாய்ஸில் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரிமெம்பர் all the verbs written in passive voice must be verb 3. பாசிவ் வாய்ஸில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வர்புமே எதில் இருக்கணும்? verb 3ல தான் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு இணையான இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ் ப்ளஸ் மெயின் வெர்பு, அப்புறமா அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், மெயின் வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே போல் பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அப்படி சொல்லி போட்டு அதுக்கு இணையான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வெர்ப். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்? அந்த வாய்ஸ் வந்து பயன்படுத்தி. இப்போ வாய்ஸுக்குள்ளே போனோம் அப்படின்னா தட் வில் டேக் a long time. ஸோ ரிமெம்பர், வாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா பை விச் a sentence can be written wrongly. அதாவது வாய்ஸ் வந்து ஸ்பாட்டிங் த எரரில், அதாவது தவறாக எழுதக்கூடியதில் ஒரு காரணம் இருக்கிறதுக்காக. ஸோ வாய்ஸ்லேயும் தவறு வர காரணம் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வில் பி பிளே அப்படின்னு சொல்லி போட்டால் ஒரு தப்பு. சப்ஜெக்ட் வெர்பெல்லாம் இப்போ த ஸ்வீட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். த ஸ்வீட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி போட்டால் சரியாது. இட் இஸ் நாட் ரைட். ஸோ இட் சுட் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த சிஎம் டுமாரோ. அண்ட் எக்ஸசைஸ் ஒன்லி ஒரு உதாரணத்தை தான் சொன்ன இந்த சென்டென்ஸ். இப்போ த பிரின்சிபல் வில் hand over the certificates to the winners. The principal will hand over the certificates to the winner. அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? வில் ஹேண்ட் ஓவர் தான் மெயின் வெர்ப். இப்போ வில் போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? வில்லு, ஷெல்லு, ஷுட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெர்ப் ஒன்று தான் எழுதணும்.
இப்போ the principal will hand over the certificates to the winners. அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றுறது எப்படி மாற்றுவீங்க? the winners will be, அதாவது the certificates will be distributed to the winners by the principal. புரியுதுங்களா? ஆப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுக்கும். the certificates will be distributed to the winners by the principal. அது ஹேண்ட் ஓவர், வேறு நான் ஹேண்ட் ஓவர் தானே பயன்படுத்தினேன். ஓகே, ஸோ the certificates will be handed over to the winners by the principal. ஸோ இதுதான் வாய்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எழுதிக்கணும். எழுதி பார்த்துட்டு இருக்கீங்களா? எழுதி காமிச்சிட்டுங்களா? why to make unnecessary trouble. பாருங்க, see the principal will hand over the certificates. See, hand over the certificates. Hand over certificates to the winners. இப்போ இதில் வந்து சென்டென்ஸ் வந்து சரியாக இருக்கும். இப்போ எப்படி சார் இதில் மிஸ்டேக் வரும், எப்படி எரரை ஸ்பாட் பண்ணணும், எங்கே வந்து மிஸ்டேக் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு இதுக்குரிய பாசிவ் வாய்ஸ் எழுதிட்டு அதில் அப்புறமா இதில் எப்படிலாம் வந்து உங்களுக்கு தவறு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ சி நமக்கு ஆப்ஜெக்ட்னா இதான் வந்து ஆப்ஜெக்ட், பிரின்சிபல் வந்து சப்ஜெக்ட், இதான் வந்து வெர்பு. அப்போ இது வந்து உங்களுக்கு அட்டென்ட் ஆச்சுங்க. அப்போ என்ன வரும்? இந்த சர்டிஃபிகேட் will be handed over to the winners by the principal. இப்போ இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸ். இப்போ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எங்கெங்கெல்லாம் இங்கே வந்து தவறாக வந்து ஸ்பாட் இந்த இடத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த சென்ஸ் பாருங்கள், த பிரின்சிபல் வில் ஹேண்டட் ஓவர் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து இங்கே வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கலாம். அதே போல் ஃபார் த வின்னர், த பிரின்சிபல் வில் ஹேண்ட் ஓவர் த சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் த வின்னர்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ப்ரிபோசிஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ்டேக். புரியுதா? அப்போ பாசிவ் வாய்ஸில் பாருங்க, பாசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும்? த சர்டிஃபிகேட்ஸ் வில் பி ஹேண்டட் ஓவர். இப்போ வில் பி ஹேண்டட் ஓவர் பேரில் வில் பி ஹேண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி இங்கே தவறுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தவறாக கேட்பாங்க. அப்போ அதை நீங்கள் கரெக்டான வாய்ஸ் கண்டுபிடிச்சி எழுதணும், ஈடி சேர்க்கணும். சி, அதே போல் இங்கே டு த வின்னர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார் த வின்னர்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ரிபோசிஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் வி மஸ்ட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை correct sentences and then what are the possible ways by which a sentence can be written wrongly. அங்கே வந்து நம்ம கரெக்டான சென்டென்ஸை எப்படி தவறாக எழுதி நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ண முடியும், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விதத்தில் நிறைய சில சமயத்தில் கஷ்டமான கேள்விலாம் வரும். பட் யூ ஷுட் நாட் worry about. If you are thorough with all the rules and regulations of the grammar, you should not worry about all these minor mistakes. Okay, புரிஞ்சுங்களா? அப்போ இதுதான் வந்து ஆக்டிவ் பாசிட்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்பாட்டிங் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ஓகேவா? சி, அப்புறம் ஆன்சர் போகலாம். நம்ம சி வில் கோ டு நெக்ஸ்ட் ஒன். வாட் தி நெக்ஸ்ட் ஒன் ஹியர்? நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க? செக் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. இட்ஸ் a big grammar, direct and reported speech. இதில் உங்களுக்கு ஸ்பாட்டிங் எரரில் கேட்பாங்களா சார்? கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, and you must know the rules and regulations of changing from direct to reported and indirect to direct. Kinds of sentences ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இருக்குது, அப்புறம் வந்து எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ள ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டா? எப்படி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், ஃபுல் ஸ்டாப் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்.
அப்புறம் interrogative இருந்தால் there are two types. One will begin with the WH question words. Another one will be beginning with the auxiliary verbs that are known as yes or no type. Imperative sentence எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வெர்போட ஆரம்பிக்கும். அந்த வெர்பு வந்து சில சமயத்தில் டோன்ட் அப்படிங்கிற வெர்போட நெகட்டிவ் கனோட்டேஷனோட ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை ரிப்போர்ட் ஸ்பீச்சாக மாற்றணும்? அந்த இம்பரேட்டிவ்லே ஆர்டர்ஸ் அல்லது கமாண்ட்ஸ் அல்லது ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி இன்வெர்டட் கமாண்ட்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா எப்படி மாற்றணும்? எக்ஸ்க்ளமேட்டரி எப்படி மாற்றணும்? ஆச்சரிய வாக்கியம் இருக்கு இல்லையா? ஸோ ஆல் தி சென்டென்சஸ் ஆர் தேர். இப்போ இதில் உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் நோட் பண்ணணும். இப்போ தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் சேர்க்காமல் இருக்கலாம், வெர்புக்கு முன்னாடி டூ சேர்க்காமல் இருக்கலாம், வெர்புக்கு முன்னாடி டூ சேர்க்காமல் இருக்கலாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில். ஏன்னா நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, இம்பரேட்டிவ் சென்டென்ஸை டைரக்ட் அந்த ரிப்போர்ட்டோட மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம், வி ஷுட் கன்வெர்ட் அல்லது சேஞ்ச் த கிவன் வேர்ப் இன்டு இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மெயின் வேர்புக்கு முன்னாடி டூங்கிற ப்ரிப்போசிஷன் சேர்க்கணும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ ஃபுல் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். அதே டோன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அப்படின்னா, இப்போ டோன்ட்னா என்ன பண்ணும், நாட் டூ அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட்டை நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படிங்கிறதுக்கும் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய பாணியில் என்ன பண்ணுவான், லெட் த டைம் நாட் பி வேஸ்டட். இப்போ அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ டோன்ட் வேஸ்ட் டைம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி சொல்லலாம், இப்போ த பேரண்ட்ஸ் செட் அல்லது டீச்சர் செட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அப்போ என்ன பண்ணுவீங்க, த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு வேஸ்ட் டைம், நாட் டு வேஸ்ட் தேர் டைம். ஸோ இந்த மாதிரி இதுலலாம் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கறதுக்கு ஞாபகம். இப்போ ஒரு சென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அகெயின் இது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் கிளாஸ் ஆயிரும், வாய்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே போல். ஸோ அதனால் எல்லாத்துலையும் இதில் வர வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க. அப்புறம் அதே போல் ரிக்வஸ்டடாக இருந்தால் வெர்பு ஸ்பாட்டிங், அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்புன்னு சொல்லி நமக்கு ஒன்று இருக்குது. அதாவது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெர்பு செட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்புன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தட் யூ மஸ்ட் பி வெரி தரவ் அண்ட் யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் கரெக்ட்லி. அங்கே வந்து நிறைய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோனவுனை பார்க்கணும், சேஞ்சிங் ஆஃப் த ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம் அங்கே வரும், அது இங்கே வரும், அங்கே சொல்கிறேன் நான் வரப்போ. பட் ஃபார் த டைம் பீயிங் தேர் கேன் பி மிஸ்டேக்ஸ் இன் தி டைரக்ட் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அது வந்து அடுத்தது கடைசியில் என்ன பண்ணுவாங்க, செக் த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்பாட்டிங் தி எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல்ஸ்லேயும் உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. யூ நோ ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் ஆர் தேர், எத்தனை ஆர்டிகல் இருக்குது, ஏ அண்ட் தி. இப்போ ஆர்டிகல்ஸ் வரப்போ என்ன பண்ணுவாங்க, when are you supposed to use the articles, அதாவது இன்டெஃபினைட் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏவும் ஆனும் எப்போ பயன்படுத்தணும் நமக்கு தெரியும், வி ஷுட் நோ. அப்படி தெரியலன்னா ஆர்டிகல்ஸ் ஒரு தனியாக வீடியோ போட்டுங்க, அதை பாருங்க. நீ ஏ எப்போ பயன்படுத்துவோம் நம்ம, யூ ஷுட் யூஸ் ஏ ஆர்டிக்கல் ஏ. அப்படி எப்போ பயன்படுத்தும் அப்படின்னா பிஃபோர் அ சிங்குலர் நவுன், அதான் சிங்குலர் நவுன். அப்போ அது மட்டும் இல்லை, இஃப் a word begins with a consonant sound, அப்போ ஏ பயன்படுத்துகிறோம். இங்கே சிங்குலர் இருக்குது, ப்ளூரல் இருக்குது, ஒருமை பன்மை இங்கே வந்துடும். ஆனால் எப்போ பயன்படுத்துவோம், அதாவது ஒரு வார்த்தை வந்து வவ்வல் சவுண்டோடு ஆரம்பிச்சுன்னா அதுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். இப்போ நிறைய நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். ஐ எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் இன் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் வித் ரிகார்ட் டு ஆல் சைட்ஸ் ஆஃப் கிராமர். உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹியர் த ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்லி, ஐ டிட் நாட் சே யூனிவர்சிட்டி, இட் இஸ் நாட் யூனிவர்சிட்டி பட் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தோ இட் பிகின்ஸ் வித் த வவ்வல் ஆல்ஃபபெட் யூ, இட் டஸ் நாட் ஹாவ் அ வவ்வல் சவுண்ட். ஸோ என்ன ஆர்டிகல் பயன்படுத்தணும், ஏ யூனிவர்சிட்டி. புரியுதுங்களா? சிமிலர்லி டேக் தி அட்ஜெக்டிவ் ஆனஸ்ட். Honest begins with a consonant letter H, H-O-N-E-S-T, தான் honest. But when you pronounce that word, it should not be pronounced as honest அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி சொல்லணும், honest. So, is a vowel pronounced word. அப்போ கரெக்டான ஆர்டிகல் பயன்படுத்தணும்னா அங்கே and பயன்படுத்தணும். So, that's why you have to be very, very clear. When you have a consonant sound, article should be A,
when you have a vowel sound, article should be an. இப்போ டெஃபினட் ஆர்டிகல் த அல்லது தி எப்போ சார் பயன்படுத்தணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். த ஷுட் பி யூஸ்டு பிஃபோர் த சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ், பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் தி அஜெக்டிவ். இப்போ த குயிக்கஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் when you are referring to the same nouns again and again, செகண்ட் டைம் பயன்படுத்துகிறப்ப அதை பயன்படுத்தலாம், தேர்ட் டைம் பயன்படுத்தலாம் அதை. அப்புறம் டு ரெஃபர் டு அ பர்டிகுலர் அண்ட் யூனிக் பிளேஸ், பர்சன், திங், இதை பயன்படுத்தலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம ஆர்டிகல்ஸில் பார்க்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது ஸ்பாட்டிங் எரரில் கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. அப்போ அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ எட்டாவது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்க. செக் த யூசேஜ் ஆஃப் நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், ப்ராப்பர் ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா எழுதியிருக்கேன் நான். இப்போ இது ஒன்றொன்னையும் நம்ம என்ன பண்ணுவோம், வெரிஃபை பண்ணணும். நவுன்ஸ்ன்னு சொல்கிறப்ப அங்கே சொன்னேன் இல்லையா, அப்போ சிங்குலர் ப்ளூரல் அதெல்லாம் அங்கே வந்துடும். சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் அங்கே வந்துடும். ப்ரொனவுன்ஸுங்கிறப்ப ஐ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸா, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸா, அல்லது பொசசிவ் ப்ரொனவுன்ஸா, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸா எல்லாம் வராங்க. அப்போ அந்த ஒரு இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கணும். இப்போ ப்ரொனவுன்ஸுங்கிறப்ப யூ ஷுட் நோ ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எப்போ பயன்படுத்தணும். அதை சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸுங்கிறப்ப ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸில் ஐ, மீ, வி, அஸ், யூ, 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 ஹி, ஹிம், ஷி, ஹர், இட், இட், அப்புறம் தே, தெம், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் எப்படி வரும்? ஐ, மீ, மை, புரியுதுங்களா? ஐ, மீ, மை, வி, அஸ், அவர், அதான் அவருங்கிறது தான் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் ஃபார் வி சப்ஜெக்ட். அப்போ யூ, யுவர் வந்துடும். ஹி, ஹிஸ், இப்போ ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஹிஸ்ங்கிறது பொசசிவ். அப்புறம் ஷீங்கிறது ஹர், இட்டுங்கிறது இட்ஸ், தே வந்து தேர். ஸோ அப்போ பொசசிவ் ப்ரொனவுன். இந்த லிஸ்ட்லாம் தெரியணும். ரிஃப்ளெக்சிவ் வந்து உங்களுக்கு அப்படியே செல்ஃபில் வந்து மாறும். மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ், ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஸ். ஸோ இந்த அட்டவணை தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ ப்ரொனவுன்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்கேன். அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி எழுதப்படக்கூடிய அட்ஜெக்டிவ் சில பேர் வந்து மிஸ்பெல்ட் பண்ணுவாங்க, அது ஸ்பெல்லிங்கில் வரும். புரியுதா? அதையும் நம்ம பார்க்கணும். அதே போல் அட்வர்ப்ஸ் வந்து இட் ரெஃபர்ஸ் டு டைம், பிளேஸ் அண்டு மேனர். புரியுதா? இப்போ இது மூணு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜெனரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இருக்குது. இப்போ எல்ஒயில் முடிஞ்சு அது வந்து அட்வர்பு. இட்ஸ் நாட் லைக் தட். நாட் ஆல் த வேர்ட்ஸ் எண்டிங் இன் எல்ஒய் வில் பி அட்வர்ப்ஸ். சொல்ல முடியாது. அப்போ அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், வாட் டஸ் அன் அட்வர்ப் டூ? அட்வர்ப் என்ன பண்ணும்? Adverb does the work of a verb. In other words, it is an additional information about the verb. அதான் adverb. Adjective வந்து வேறு. Adjective வந்து it is an additional information about the noun. ஸோ இதெல்லாம் அந்த கான்செப்ட் எல்லாம் வரணும். ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்போ டூ அந்த இடத்துல எப்படி ஃபார் போடலாம், ஃபார் போகிற இடத்துல வந்து ஓவர், நிறைய இருக்குது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கான்செப்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அந்த error should be spotted. If it is in prepositions, what is the correct preposition should be added. அது நிறையா இருக்குது. இப்போ டூன்னு போட்டால் எப்படி, எந்த இடத்துல எந்தெந்த வந்தால் டூ போடணும், ஆஃப், ரீசனுக்கு எப்படி போடுறது, காலங்களுக்கு எப்படி போடுறது, தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் என்னத்தை போடுறது, டைமை குறிக்கிறதுக்கு என்னத்தை போடுறது, நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஸோ அப்போ கரெக்ட் ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் கன்ஜங்ஷன் அதையும் நம்ம பயன்படுத்தணும். வாட் ஆர் த கன்ஜங்ஷன்? அண்ட் இருக்குது, அன்சோ, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது. இது எல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தி சரியான இடத்துல பயன்படுத்தணும். இப்போ சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை கொடுத்து உங்களுக்கு ஸ்பாட்டிங் எரரில் கேட்டாங்கன்னா, how would you identify? See, for example, though he is weak, he went for the exam. But he went for the, though he is weak, so he went for the exam அப்படின்னு இருக்கு. Remember my sentence. எழுதி காமிச்சிடறேன் பாருங்களேன். See, though he is weak, so he went for the exam. So he went for the exam. Or went to the exam. இப்போ இதில் நீங்கள் ஸ்பாட்டிங் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே தோ இது இல்லாமல் கொடுக்கல. he is weak, so he went for the exam.
அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு எங்கே மிஸ்டேக் இருக்குது, கண்டிஷன், ஏதாவது கன்ஜங்ஷன். இப்போ என்ன கன்ஜங்ஷன் வரணுங்க, பட் தோ ஹீ இஸ் வீக் பட் ஹீ வென்ட் ஃபார் தி எக்ஸாம். இப்போ இங்கே பட்டு போட்டால் இங்கே தோ வரக்கூடாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்ஸ் நம்ம ஞாபகம் வரும். காம்பவுண்டாக இருந்தால் ஹீ இஸ் வீக் பட் ஹீ வென்ட் டு தி எக்ஸாம், வென்ட் ஃபார் தி எக்ஸாம். ஸோ இங்கே ஸோக்கு பதிலாக பட்டு வரணும். ஸோ இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துங்க. கன்ஜங்ஷன்ஸ். அப்புறம் டிகிரிஸ். இந்த டிகிரிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. டிகிரிஸுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், அட்ஜெக்டிவ்ஸ் டிகிரிஸ் நமக்கு ஒன்றா வந்துடும். ஓகேவா, அட்ஜெக்டிவ்ஸ் டிகிரிஸ் நமக்கு ஒன்றா வந்துடும். அட்ஜெக்டிவ்னு சொன்னாலே எத்தனை டிகிரி இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி இருக்குது, கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்குது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குது. அதான் சொன்னேன் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ்னால. இப்போ கம்பேரிட்டிவ், அதாவது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் போகிறப்ப என்ன வரணும், த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி. ஸோ இதை வந்து சேர்க்கணும், நம்ம இஎஸ்டி சேர்க்கணும். த இப்போ உதாரணத்துக்கு வரலாம், பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. த மோஸ்ட் பியூட்டிஃபுல். சி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்கு. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாருங்க. சி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல். சி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஓகேவா, ஓகே. சி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாருங்க. இப்போ மோஸ்ட் பியூட்டிஃபுல்ங்கிறப்ப உங்களுக்கு த ஆர்டிகல் வந்தாச்சு. பியூட்டிஃபுல்க்கு வந்து இதான் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன் அங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக ரீஆர் சேர்க்க முடியாது, அதனால் மோஸ்ட் நம்பர் சேர்த்துட்டோம். ஓகேவா, ஸோ மோஸ்ட் பியூட்டிஃபுல் இதை பார்க்கணும். அப்போ இஎஸ்டி சேர்த்துருக்கீங்க. த மோஸ்ட் பியூட்டிஃபுல். இந்த இஎஸ்டிங்கிறது என்னதுங்க, சப்போஸ் வேறு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அங்கே இஎஸ்டி கேட்கணும். இப்போ லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட் அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா இஎஸ்டி சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து டிகிரிஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒன் ஆஃப் த அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்களேன். இப்போ சில சமயத்தில் இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு சென்டென்ஸ்லாம் வரும். இப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னங்க மிஸ்டேக் வரும், சி, ஒன் ஆஃப் த அப்படின்னு வார்த்தை வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நவுன்ஸ்க்கு வந்து நிச்சயமாக என்ன இருக்கணும், அங்கே வந்து எஸ் சேர்ந்துருக்கும். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ். புரியுதா, இங்கே வந்து எஸ் சேர்ந்துருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரிஸில் வரக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், டிகிரிஸில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் டெஃபினட் ஆர்டிகலாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன் ஆஃப் த இட் இஸ் எ டேர்ம் யூஸ்ட் இன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டு ரைட் தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ இங்கே வந்து இது டெஃபினட் ஆர்டிகலாக வராது. ஒன்றாவது அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி வந்துடும். அப்போ இது போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நவுன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூ ஷுட் வாட்ச் அவுட் ஃபார் த ஆல்ஃபபெட். எஸ் சேர்ந்துருக்கா, சேர்ந்து இல்லையா, எஸ் சேர்ந்துருந்தா அதை எடுத்துடணும். சாரி, எஸ் சேர்ந்துருந்தா அதை அப்படியே வச்சுக்கணும். வேறு மட்டும் மிஸ்டேக் கேட்டிருப்பாங்க. எஸ் இல்லை அப்படின்னா எஸ் வந்து நீங்கள் போகணும். புரியுதா, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. அதான் டிகிரிஸில் வரக்கூடியது. அதே போல் இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருந்தால் அட்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தேன் வரணும். அட்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தேன் வரணும். அதே போல் உங்களுக்கு பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் இன் ஐடென்டிஃபைங் தி மிஸ்டேக்ஸ் இன் டிகிரிஸ். இதுதான் டிகிரிஸ். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, check the correct usage of tense and verbs. Tense and verbs. Tensesனாலே வெர்பு தான், பட் ரெண்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, whenever you look at the verb in a sentence, அது வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். சொன்னேன், பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸ் வில், அப்புறம் சிங்குலர் வெர்பு இருக்கும், அதாவது V1 இருக்கும், V1 வெர்பு இருக்கும். அதே போல் கன்டினியூஸ் டென்ஸுக்கு வெர்போட ஐஎன்ஜி இருக்கும், அதுக்கு இணையான ஆக்சிலரி வெர்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஹீ இஸ் வாக் அப்படின்னு சொல்லி போட்டால் தப்பு, ஹீ இஸ் வாக்கிங். ஸோ இதுதான் வந்து நம்ம மைண்டாக பார்க்கணும், வெர்ப்ஸ் அண்ட் டென்சஸ். இப்போ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ரிமெம்பர் டு யூஸ் ஃபார் டு டினோட் டைம். அந்த ஃபார்ங்கிற ப்ரிபோசிஷனை டைம் குறிக்கூடியதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க.
இப்போ he went for a walk. He went for a walk. He has been staying here. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? He went since to use the point of time. இப்போ for எங்க போயிரு? For 5 years அல்லது 5 days அல்லது 5 hours. He has been drawing this picture for 5 years, for 5 hours. அப்போ to denote time. And since எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா பார்த்துங்க, depending upon the nature of the sentence, since எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா to use the point of time. அது என்ன point of time சார்? denoting time point of time என்ன வித்தியாசம்? இப்போ he has been living in this place for the past 5 years. for போட முடியாது. since 1975 அப்படின்னு சொல்லுவோம், அது since 2005. இப்போ I have been living in this town since 2005. அந்த சின்ஸுங்கிறது பர்டிகுலர் டைமை குறிக்கூடியது. அப்போ அதை ஞாபகம் வச்சு கடைசியாக நம்ம என்ன ஞாபகம் வச்சோம் அப்படின்னா, we should remember if one part of the sentence is in the past tense. அதாவது 2 சென்டென்ஸ் இருக்கும். ஒரு பார்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அடுத்த பார்ட் அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு பார்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல, இன்னொரு பார்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ டென்சஸ் வந்து மாறக்கூடாது. ஏறக்குறைய இதுவும் உங்களுக்கு ஒன்றாகும். ஓகேவா? ஸோ அப்போ தீஸ் ஆர் த 12 rules that I could think of. இன்னும் நிறையா இருக்குது. பட் according to my knowledge, according to my understanding, I think almost all the places, almost all the areas in which spotting the errors can be used, அல்லது errors can come. அப்போ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? கரெக்டான டவுட் வந்து எடுத்துகிட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு சரியான ஆல்ஃபபெட் போட்டு உங்களுக்கு 5 மார்க் வாங்குறது உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ 1 or 2 minutes. Just go through the rules and again. Now I am going to discuss with you about 5 or 10 sentences in various rules and regulations and spotting the error. என்ன தப்பு இருக்காங்க, அங்கே என்ன வந்து மாற்றி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ just I will give you 2 minutes. Just go through the list. Of course, whenever you have free time, you can go and watch the videos once again and enlarge it and try to identify and understand the concept thoroughly. But for the time being, before I go into exercises, just go through the rules and regulations. பாருங்க. Okay, so let me rub this off. So I'm just going to discuss with you a few sentences and how to identify the error, how to spot the error. நல்லா கவனிச்சிங்க. ஓகே, I hope you are with me. இதெல்லாம் பார்த்துக்கிட்டா 5 மார்க் நீங்கள் சொல்லையாக வாங்கிடணும். There will not be any mistakes. There will not be any worries. கவலைப்படவே தேவையில்லை. That's why I told you at the beginning. என்ன சொன்னேன்? Spotting the error is one of the most crucial exercise, yet the easiest way to score full marks. இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் நான். This is for your information. Exercises போட்டுங்களேன். Exercises அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இதில் கருப்பில் எழுதுறேன் பாருங்க. So I write it in black. பாருங்க, ஒன்று இதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. See, many peoples attended the meeting. See, as I write the sentences for exercises, you should be able to recall and recollect the rules that we have just discussed. அது ஞாபகத்தை கொண்டு வந்தோம். ஓகேவா? இப்போ பாருங்க, many people attended the meeting. என்ன மிஸ்டேக் அதில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். Many people attended the meeting.
இதில் ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் இருக்கா, டென்ஸில் இருக்கா, டிகிரிஸில் இருக்கா, அப்ஜெக்டிவ்ல இருக்கா, ப்ரொனவுனில் இருக்கா, டைரக்ட் கிளாஸ் ஸ்பீச்சில் பாருங்கள். சி எங்கே இருக்குது மிஸ்டேக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் கிவ் யூ தி ஆன்சர். எப்படி இருக்குங்க பாருங்கள். இப்போ எங்கே மிஸ்டேக் இருக்குன்னா இங்கே தான் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்குங்க? மெனி பீப்புள்ஸ். பீப்புள்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ என்ன வருங்க, இந்த எஸ் வந்து எடுத்துடணும். மெனி பீப்புள் அட்டெண்டட் த மீட்டிங். மெனி பீப்புள் அட்டெண்டட் த மீட்டிங். ஸோ அப்போ அது வந்து நமக்கு தரவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அப்போ அதான் வந்து அங்கே ஏறும். மெனி பீப்புள் அட்டெண்டட் த மீட்டிங். ஓகேவா? அடுத்த சென்ஸ் பாருங்க. ஒன் மோர். சி Sita could not understand. அதாவது she could not understands the problem. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, what is wrong here? Sita could not understand the problem. இப்போ இது எதில் வரக்கூடிய மிஸ்டேக்? வில், ஷெல், ஷுட்டு, உட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் வரக்கூடிய மிஸ்டேக். இப்போ குட்டு போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்கோர்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வெர்போட எஸ் சேர்த்துருக்காங்க. எழுதலாமா? நமக்கு என்ன ரூலு, இங்கே வெர்ப் ஒன் தான் வரும். குட். அப்போ குட் அண்டர்ஸ்டாண்ட் அல்லது குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இங்கே வந்து எஸ்ஸை வந்து எடுத்துடணும். எஸ்ஸை வந்து எடுத்துடணும். அப்போ எப்படி எழுதணும்? ஷீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். அதான் கரெக்ட் ஆன்சர். அதான் கரெக்ட் ஆன்சர். ஷீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ see he is a honest person அப்படின்றது. he is a honest person. he is a honest person. என்ன மிஸ்டேக்குங்க? honestங்கிறது adjective. அப்போ ஆர்டிக்கல்ல மிஸ்டேக் இருக்குங்க. என்ன இருக்குதுங்க? though it begins with the consonant sound, it has the vowel sound to pronounce. அப்போ அதனால என்ன வரும்? ஏக்கு பதிலா an வரணும். ஸோ he is an honest person. he is an honest. அதே சமயத்தில் இங்கே யூ யூனிவர்சிட்டி சொன்னேன், அதை ஞாபகம் வச்சிங்க. ஸோ திஸ் இஸ் yet another way to identify the errors. அப்புறம் பாருங்க, he is அல்லது she is a MA. she is an MA graduate அப்படி சொல்லி போறோம். கிராஜுவேட் சேர்த்துக்கலாம். அப்போ இங்கேயும் அதே போல தான். M இது வந்து vowel. அப்போ என்ன வரணும்? and தான் வரும். see? ஓகே, ஸோ இது வந்து நீங்க பார்த்துங்க அப்புறமா. ஓகே, the children decided to surprise. see, the children decided to surprise the teachers on Teachers' Day. மைனூட்டா பாருங்க. The children, see, the children decided to surprise the teachers on Teachers' Day. எங்க மிஸ்டேக் இருக்கு பாருங்க. மைனூட்டா பாருங்க. Just go through it. எங்க இருக்கு? Where is the error? பாருங்க. Children okay. Decided past tense okay. To surprise infinitive okay. The teachers okay on Teachers' Day. எங்க மிஸ்டேக் இருக்குங்க? இங்க தான் இருக்கு மிஸ்டேக். எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. see, நம்ம இங்க வழக்கமா பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். இப்போ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஒரே ஒரு டீச்சர் தான் குறிக்கிங்க. see, ஒரே ஒரு டீச்சர் தான் குறிக்கும். அப்ப இங்க வந்து ஆசிரியருடைய தினம் சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். பட் ஆனால் இங்கிலீஷ்ல சொல்லப்போ ஆசிரியர்கள் தினம் ஒன்றா சொல்லுவோம். அப்போ என்ன வருங்க? இந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்து எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். அப்ப it should be written as like this, Teachers' Day. see, teachers, the அப்போஸ்ட்ரோஃபி வந்து இங்க இருக்கும்.
இப்போ சில சமயத்தில் ப்ளூரல் எழுதுனா ப்ளூரல் எழுதுனதுக்கப்புறம் அந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்து அங்கே கடைசியில் தான் போடுவாங்க. இப்போ இதை நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய மிஸ்டேக், இதை வந்து பண்ணக்கூடாது. ஸோ when you refer to plural, the apostrophe should be written after the word. அப்போ இங்கே தான் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி there are many sentences that you can think of. Maybe one or two more I'll discuss. One or two more I'll discuss. இன்னும் 2 சென்டென்ஸ் பார்த்தீங்களா? 2 more sentences. Let me write. ஓகே, இங்க பாருங்க. இப்போ bread and butter. See, bread and butter are Gopi's favorite breakfast. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. See, bread and butter are Gopi's favorite breakfast. இங்க மிஸ்டேக் இருக்குங்க. verb is in, sorry, mistake is in be verb. இங்க ஆர் வரக்கூடாது. என்ன வரணும்? bread and butter, bread and jam, இதெல்லாம் வந்து ஒன்னா போகக்கூடியது. ஸோ யூ ஷுட் டேக் இட் ஆஸ் a singular subject. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறப்ப என்ன வரணும்? ஆருக்கு பதிலாக ஈஸ் போகணும். அவ்வளோதான். ஸோ bread and butter is Gopi's favorite breakfast. bread and butter is Gopi's favorite breakfast. ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன பண்ணலாம்? மேத்தமெட்டிக்ஸ் ஆர் a சேலஞ்சிங் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்க? மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சேலஞ்சிங் சப்ஜெக்ட். Mathematics are challenging subject. பாருங்க, இப்போ இங்க மேத்தமேட்டிக்ஸ் 2 மிஸ்டேக் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். யூ கேன் ஐடென்டிஃபை 2 மிஸ்டேக்ஸ். See, மேத்தமேட்டிக்ஸ் வந்து சப்ஜெக்ட், எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் யூ ஷுட் நாட் டேக் இட் as a plural. மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ சிங்குலர் நவுன். இங்க verb என்ன போட்டிருக்காங்கன்னா ஆர் ப்ளூரல் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்? when your subject is singular, your verb also should be singular. அப்போ என்ன வரணும்? மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a challenging subject. சரியா? இங்க வந்து இஸ் வரும். இஸ் a challenging subject. இங்க வரணும் எஸ் challenging subject. இப்போ சில சமயத்தில் உங்களுக்கு இங்க மிஸ்டேக் கொடுத்துறாங்க. இங்க இஸ் போட்டு மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a challenging subject அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துறாங்க. ஸோ the mistake is not here, it is here. அப்போ என்ன பண்ணணும்? எஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைனூட்டாக ஒன்று நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, you should be able to identify the correct mistakes in sentences. So that's all, my dears. I hope you have understood the real ways and means of identifying and spotting the errors in sentences. If you have more and more problems, just go through the sentences and look for as many sentences as possible and try to identify the mistakes in all the rules and regulations that we discussed a while ago. புரியுதுங்களா? இனிமேல் பட்டு உங்களுக்கு இந்த ஸ்பாட்டிங் எரர்ஸில் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். பட் ஸ்டில் இஃப் யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட், யூ கேன் ஜஸ்ட் ரீட் த சென்டென்சஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ, யூ கேன் ஃபோன் மீ அப் அண்ட் கால் மீ. சார், இது வந்து எப்படி பண்ணலாம், இது வந்து எப்படி பண்ணலாம் சொல்லி கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அண்ட் கிவ் யுவர் வியூஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மைனூட்டாக பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஐ கேரண்டி யூ தட் யூ ஆர் capable of scoring 5 out of 5 in spotting the error question. ஸோ இதில் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு 5 மார்க் வாங்கக்கூடிய எல்லா திறமைகளும் இருக்குது. ஸோ do well, prepare well and be smart. Have confidence, have full confidence in you, self-confidence. So don't lose your intelligence, don't lose track. நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. The success will be yours. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டால் தான், நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்முடைய கஷ்டத்தை வந்து one who is there, he will guide us and you will get the reward. Where there is a will, there is a way. Thank you. See you in the next video, dears. God bless you.